Hi friends, welcome to Vinay channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் பார்க்குறோம். ஸோ அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 3 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள் 3 முட்டையை உடச்சி விட்டுட்டேன். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா வந்து 1 கப் அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து அப்படியே வந்து சேர்க்குறோம், பவுடர் சுகர்லாம் இல்லை, வெறும் சர்க்கரையை தான் நான் சேர்த்துட்ருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா வந்து வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் மிக்சியில் போய்ட்டு. ஸோ மிக்சியில் போய் வந்து இது நல்லா பிளெண்ட் பண்ணி வந்துடுச்சு. இது கூட பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் நான். ஒரு 1/4 கப்புன்னு சொல்லலாம். 1/4 கப்புக்கு வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி குக்கிங் ஆயிலாக சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் இல்லாமல். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ பால் பவுட்ரு எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இதை வந்து இன்னொரு வாட்டி நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் போய்ட்டு. ஸோ இப்போ இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன். இது வந்து நான் பட்டர் வந்து இதில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிறதையும் இதையும் வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் கட்டியாக வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாவு வந்து இதில் சலிச்சு சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு சலிடு எடுத்திருக்கேன் நான். ஒரு 1 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ மைதா மாவு நல்லா சலிச்சுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா சலிச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லைன்னா வந்து விஸ்கை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் வந்து கேக்கு வந்து ஹார்டாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் வர வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரிப்பன் கண்டிஷன் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கேக் டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட பட்டர் பேப்பர் இருக்குது. அந்த பட்டர் பேப்பரை இதுக்கு ப்ளேஸ் பண்ணி அந்த பேட்டரை ஊற்றி குக்கரில் வந்து ப்ரீஹீட் வந்து ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ வந்து குக்கர் மூடிக்கலாம். ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே இது வெந்துடும். ஒரு அடுப்பை சூடு பார்த்து தான். மேக்ஸிமம் வந்து 30 மினிட்ஸ் கூட ஆகலாம். ஓகே, பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. இது திருப்பி போட்டுக்கலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கேக் பார்த்தீங்களா நல்லா சைட்லலாம் சூப்பராக இருக்குது, நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குது. ஓகே, இது மேலே வந்து நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடாக இருக்குது. நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கேக் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் லேயருக்கு வந்து நான் விப்பிங் க்ரீம் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். 1 கப் விப்பிங் க்ரீம் அப்படின்னா 1/2 கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன், ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன். 100 கிராம் தான் ஐசிங் சுகர் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் லேயருக்கு வந்து ஒயிட் சாக்லேட் நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ அதுதான் நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள், ஒயிட் சாக்லேட்டை. ஸோ இதே மாதிரி 3 லேயருக்கு நம்ம பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ 3 லேயர் முடிஞ்சிருச்சு. ஸோ இது மேலே வந்து செரி வைக்கலாம். பட் என்கிட்ட செரி இல்லாதனால நான் மாதுளை பழம் தான் வச்சுருக்கேன். ஸோ செரியும் நீங்கள் வந்து உள்ளே க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு லேயர் கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ இதுவும் பார்க்க நல்லா தான் இருந்தது, சாப்பிடவும் எங்களுக்கு இந்த மாதிரி பழம் வச்சு சாப்பிடவும் கேக் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், நீங்களே பாருங்கள், நாங்கள் இப்போ கட் பண்ணி காட்டுறோம். ஸோ மாதுளை பழத்தை வந்து நான் இதுக்கு ஃபுல்லாக வந்து அந்த க்ரீம் மேலே வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இது பார்க்க வந்து ஒரு செரி லுக் தரதில்ல, அதனால வந்து நான் இது வச்சுருக்கேன். நம்ம கேக்குக்குள்ளே வந்து செரி இல்லைனா கூட அந்த க்ரீம் மேலே வந்து இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என் ஹஸ்பண்ட் வச்சு இதை சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள் கேக் கட் பண்ணுறாங்க. இந்த கேக் கட் பண்ணும்போது பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்னஸாக நல்லா ஜூஸியாக இருந்துச்சு சாப்பிடும்போதும். பாருங்கள் இப்போ கேக் எடுக்கிறாங்க. ஸோ உள்ளெல்லாம் பார்த்தா அந்த க்ரீம் அப்படி நல்லா தெரியுது. ஸோ வாங்க, இது அவர் சாப்பிட்றாரு. எங்கள் தலை தான் ஃபஸ்ட்டு சாப்பிடும். சாப்பிடும்.
ஓகே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா நம்ம போற வீடியோ உனக்கு ரீச் ஆகும். பை பாய்.